மக்களே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 22வது தவணை தொகை பற்றி ஒரு முக்கிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக எச்சரிக்கையாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் பயனாளி நிலையில் 2026 பார்த்துன்னு இருக்கிறோம். 22வது தவணை வந்து 2000 கட்டணத்தை வந்து ஆன்லைனில் உடனடியாக சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிரதமர் கிசான் பயனாளி நிலை 2026 இதை பார்க்க போகிறோம். நாடு முழுவதும் விவசாயிகள் 22வது தவணை 2000 எதிர்நோக்குவதால் பிரதமர் கிசான் பயனாளி நிலை 2026 பற்றிய பரபரப்பு அதிகரித்து வருகிறது. சரிங்களா? இதை பற்றின ஒரு முக்கிய அப்டேட் தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுக்க பார்க்க போகிறீங்க மக்களே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் டெய்லி அப்டேட்டட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரிங்களா? நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே. பல கிராமப்புற குடும்பங்களுக்கு இந்த நிதி உதவி வெறும் அரசாங்க நன்மை மட்டுமல்ல, விவசாய செலவுகள் மற்றும் வீட்டு தேவைகளை நிர்வகிக்க உதவும் ஒரு முக்கியமான ஊக்கமாகும். டிஜிட்டல் அமைப்புகள் மிகவும் நெறிப்படுத்தப்பட்ட நிலையில் கட்டண நிலையை சரிபார்ப்பது விரிவான மற்றும் வெளிப்படையான செயல்முறையாக மாறியுள்ளது. சமீபத்திய புதுப்பிப்புகளை புரிந்து கொள்வது உங்கள் தவணையை தவறிவிடாமல் பார்த்துக் கொள்கிறது. பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் சிறு மற்றும் குறு விவசாயிகளை ஆதரிப்பதில் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. 22வது தவணை நெருங்கி வருவதால் தகுதி சரிபார்ப்பு மற்றும் நிலை கண்காணிப்பு குறித்து பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு பயனாளிக்கும் அவசியமாகிறது. 22வது தவணை முழுவதும் பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 2022வது தவணை முந்தைய ஆண்டுகளில் காணப்பட்ட வழக்கமான வெளியீட்டு சுழற்சியை பின்பற்றும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு பொதுவாக நேரடி பலன் பரிமாற்றம் மூலம் சரிபார்க்கப்பட்ட வங்கி கணக்குகளில் நேரடியாக தொகையை வரவு வைக்கிறது. விவசாயிகள் தங்கள் தவணை செயல்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த தங்கள் பயனாளியின் நிலையை தொடர்ந்து சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். சரியான நேரத்தில் சரிபார்ப்பு குழப்பத்தை தவிர்க்க உதவுகிறது மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கான நிதி திட்டமிடல் தடையின்றி இருப்பதை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா, உடனடி ஆன்லைன் நிலை சரிபார்ப்பு. உங்கள் பிஎம் கிசான் பயனாளி நிலையை ஆன்லைனில் சரிபார்ப்பது மிகவும் எளிமையாகிவிட்டது. விவசாயிகள் அதிகாரப்பூர்வ பிஎம் கிசான் போர்ட்டலை பார்வையிட்டு பயனாளி பிரிவுக்கு செல்லலாம். அவர்களின் ஆதார் எண், மொபைல் எண் அல்லது பதிவு எண்ணை உள்ளிடுவதன் மூலம் அவர்கள் உடனடியாக தவணை விவரங்களை காணலாம். இந்த அமைப்பு கட்டண வரலாறு, பரிவர்த்தனை நிலை மற்றும் நிலுவையில் உள்ள சரிபார்ப்பு படிகளை காட்டுகிறது. இந்த டிஜிட்டல் அணுகல் அலுவலகங்களுக்கு நேரில் சென்று தங்கியிருப்பதை குறிக்கிறது மற்றும் விவசாயிகளுக்கு நிகழ்நேர தகவல்களை வழங்க உதவுகிறது. பணம் செலுத்துவதற்கு கேஒய்சி ரொம்ப கட்டாயம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 22வது தவணையை பெறுவதற்கான மிக முக்கியமான தேவைகளில் ஒன்று கேஒய்சி நிறைவு செய்வது. சரிங்களா மக்களே? வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு நிதி தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கும் அரசாங்கம் ஆதார் அடிப்படையிலான கேஒய்சியை கட்டாயமாக்கியுள்ளது. தங்கள் கேஒய்சியை நிறைவு செய்யாத விவசாயிகள் பணம் பெறுவதில் தாமதங்களை சந்திக்க நேரிடும். ஓடிபி சரிபார்ப்பு மூலமாகவோ அல்லது அருகிலுள்ள பொது சேவை மையத்தை பார்வையிடுவதன் மூலமாகவோ இந்த செயல்முறையை ஆன்லைனில் முடிக்கலாம். உங்கள் கேஒய்சி புதுப்பித்த நிலையில் வைத்திருப்பது சரியான நேரத்தில் பணம் செலுத்துவதை பெறுவதற்கான பாதுகாப்பான வழியாகும். வங்கி விவரங்கள் பொருத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவணை தோல்விக்கு தவறான வங்கி கணக்குதல் தகவல் மிகவும் பொதுவான காரணங்களில் ஒன்றாகும். விவசாயிகள் தங்கள் வங்கி கணக்கு எண், IFSC குறியீடு மற்றும் ஆதார் விவரங்கள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். பயனாளி பெயரில் உள்ள சிறிய எழுத்து பிழைகள் கூட பரிவர்த்தனை நிராகரிப்பு வழிவகுக்கும். போர்ட்டலில் உங்கள் சுய விவரங்களை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்வதே அத்தகைய பிழைகளை கண்டறிந்து சரி செய்ய உதவும். சரிபார்க்கப்பட்ட மற்றும் செயலில் உள்ள வங்கி கணக்கு 2000 தவணை சீராக பெறுவதை உறுதி செய்கிறது. நிலப்பதிவேடு சரிபார்ப்பு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் சலுகைகள் தகுதியுள்ள நில உரிமையாளர்கள் விவசாயிகளுக்கு மட்டுமே வழங்கப்படுகின்றன. பயனாளிகளை அங்கீகரிப்பதற்கு முன்பு மாநில அரசுகள் நில உரிமை தரவை சரிபார்க்கின்றன. நிலப்பதிவுகளில் முரண்பாடு இருந்தால் தவணை நிறுத்தி வைக்கப்படலாம். விவசாயிகள் தங்கள் நில ஆவணங்கள் மாநில பதிவுகளில் முறையாக புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். பதிவு விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ நில தரவுகளுக்கு இடையில் ஏதேனும் பொருந்தாத தன்மை ஒப்புதலை தாமதப்படுத்தும். துல்லியமான ஆவணங்கள் தகுதி உறுதிப்படுத்தலை வலுப்படுத்துகின்றனர்.
இந்த ஆண்டு யார் தகுதியானவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. இந்த திட்டம் முக்கியமாக சாகுபடி நிலம் வைத்திருக்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகளை இலக்காக கொண்டுள்ளது. இருப்பினும் சில பிரிவுகள் விலக்கப்பட்டுள்ளனர். நிறுவன நில உரிமையாளர்கள், வருமான வரி செலுத்துவர், அதிக ஓய்வூதியம் பெறும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் மற்றும் பொறியாளர்கள் போன்ற நிபுணர்கள் பொதுவாக தகுதியற்றவர்கள். விண்ணப்பிக்கும் முன் தகுதி அளவுகோல்களை புரிந்து கொள்வது தேவையற்ற நிராகரிப்பை தவிர்க்கிறது. உங்கள் விண்ணப்பம் நிலுவையில் இருந்தால் உங்கள் தகுதி நிலையை ஆன்லைனில் சரிபார்ப்பது தெளிவை வழங்குகிறது மற்றும் தேவைப்பட்டால் சரியான நடவடிக்கை எடுக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிராகரிப்புக்கான பொதுவான காரணங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 22வது தவணை நிராகரிக்கப்படுவதற்கோ அல்லது தாமதப்படுவதற்கோ பல காரணிகள் வழிவகுக்கும். முழுமையற்ற இகேஒய்சி, ஆதார் பொருத்தன்மை நகல் பதிவு, தவறான வங்கி விவரங்கள் மற்றும் சரிபார்க்கப்படாத நிலப்பதிவுகள் ஆகவே அடிக்கடிக்கு ஏற்படும் காரணங்களாகும். சில நேரங்களில் தரவு உள்ளீட்டின் போது ஏற்படும் தொழில்நுட்ப பிழைகளும் சிக்கல்களை உருவாக்கக்கூடும். விவசாயிகள் தங்கள் விவரங்களை கவனமாக மதிப்பாய்வு செய்து முரண்பாடுகளை விரைவில் தீர்க்க வேண்டும். நிலையை முன்கூட்டியே கண்காணித்தால் மன அழுத்தத்தை குறிக்கிறது என்றும் எதிர்கால தவணைகளை சீராக வரவு வைக்கப்படுவதை உறுதி செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. எளிதாக திருத்த செயல்முறை ஆன்லைன். ஸோ நம்ம ஆன்லைனில் எப்படி நம்மளோட கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் போர்ட்டல் சில பிழைகளை நேரடியாக ஆன்லைனில் சரி செய்வதற்கான விருப்பங்களை வழங்குகிறது. விவசாயிகள் ஆதார் தகவல் மற்றும் பிற அடிப்படை தனிப்பட்ட விவரங்களை புதுப்பிக்கலாம். நிலப்பதிவுகள் தொடர்பான முக்கிய திருத்தங்களுக்கு உள்ளூர் விவசாய அலுவலர்களை தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கும். தவறுகளை சரி செய்ய விரைவான நடவடிக்கை எடுப்பது எதிர்கால தவணை இடையூறுகளை தடுக்கிறது. வழக்கமான உள்நுழைவு மற்றும் சுய விவர மதிப்பாய்வு பயனாளிகள் சாத்தியமான சிக்கல்களை தவிர்க்க உதவும். அதிகாரம் அளிக்கும் நிதி உதவி பார்த்தீங்கன்னா 3 தவணைகளாக வழங்கப்படும் 6000 வருடாந்திர உதவித்தொகை விவசாய குடும்பங்களுக்கு நிலையான நிதி ஆதரவை வழங்குகிறது. 2000 தவணை விதிகள் உரங்கள், நீர்ப்பாசனம் அல்லது சிறிய உபகரண தேவைகள் போன்ற செலவுகளை ஈடுகட்ட உதவும். நேரடி ஆதரவை தாண்டி சரிபார்ப்பு மற்றும் புதுப்பிப்புகளுக்கு ஆன்லைன் தளங்களை பயன்படுத்த விவசாயிகளை ஊக்குவிப்பதன் மூலம் டிஜிட்டல் சேர்க்கையை ஊக்குவிக்கிறது. நிதி உதவி மற்றும் டிஜிட்டல் அளித்தல் ஆகியவற்றின் இந்த கலவையானது கிராமப்புற பொருளாதார ஸ்திரத்தன்மையை பலப்படுத்துகிறது. அதிகாரப்பூர்வ வழிபூட்டல்களின் புதுப்பித்த நிலையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவணை வெளியீட்டு தேதிகள் தொடர்பான துல்லியமான தகவலுக்கு விவசாயிகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும். சரிபார்க்கப்படாத செய்திகள் மற்றும் வதந்திகளை தேவையற்ற பீதியை உருவாக்கக்கூடும். அதிகாரப்பூர்வ போர்ட்டலை தொடர்ந்து சரிபார்ப்பது உண்மையான புதுப்பிப்புகளை பெறுவதை உறுதி செய்கிறது. உங்கள் மொபைல் எண்ணை செயலில் வைத்திருப்பது உங்கள் பதிவேடு இணைப்பதும் கட்டண நிலை மற்றும் சரிபார்ப்பு தேவைகள் பற்றிய முக்கியமான அறிவிப்புகளை பெற உதவுகிறது. 22வது தவணை 2000க்கான ஆவலுடன் காத்திருக்கும் விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் பயனாளி நிலை 2026 அப்டேட் முக்கியமானது. இகேஒய்சி நிரப்புவதன் மூலமும் வங்கி விவரங்களை சரிபார்ப்பதன் மூலமும் துல்லியமான நிலப்பதிவுகளை உறுதி செய்வதன் மூலமும் பயனாளிகள் தாமதங்களை தவிர்க்கலாம் மற்றும் சரியான நேரத்தில் பணம் செலுத்துவதை பெறலாம். ஆன்லைனில் நில சரிபார்ப்பு அமைப்பு செயல்முறை வெளிப்படையாகவும் வசதியாகவும் ஆகிறது. இந்தியாவின் விவசாய முதுகெலும்பை தொடர்ந்து ஆதரிக்கும் இந்த முக்கியமான அரசாங்க முயற்சியிலிருந்து முழுமையாக பயனடைவதற்கும் முன்னெச்சரிக்கையாக தகவல் அறிவதற்கும் இருப்பது முக்கியமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் டெய்லி அப்டேட்டட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போதும் மக்களை. நம்ம சேனலில் போகிற நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களை. தேங்க்யூ.